எந்த மாதிரி டாக்குமெண்ட் வச்சுருக்காங்கன்னா ஏவா வேலுவை குறி வச்சுருக்காங்க. ஏவா வேலு ஆமாம், சட்டசபையில் ஏவா வேலு பேசுகிறாரு. இவர் அது ஏற்கனவே வந்து பவர்ஃபுல் அமைச்சராக இருந்தவர், ஒரு 4-5 மாவட்டத்துக்கு வந்து பொறுப்பு அமைச்சராக இருந்தவர். அப்படிங்கும்போது அவரை டார்கெட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் பண்ணி ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இந்த வழக்கை பதிவு பண்ணி அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையை இருந்த முன்னாள் டிஜிபி வழக்கு போட வேண்டான்னு இருக்காரு. நீங்கள் என்ன ஏவாளுக்கு ஃபேவராக பேசுறீங்கன்னு இருக்காங்க. சார், வழக்கு போடக்கணும் முகாந்திரம் இல்லை. ஒரு பொறியாளர் தப்பு செஞ்சுக்கிட்டு நீங்கள் அமைச்சர் மேலே வழக்கு போட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இன்னொன்று ரோடும் போட்டு முடிச்சாச்சு. ரோடு போடலைன்னு சொல்கிறது ரோடு போட்டாங்க. இது வந்து சாதாரண நடைமுறை தான். இந்த மார்ச் மாதத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக எல்லாரும் பண்ணுறது தான் ஒரு சாதாரண நடைமுறை. அதுதாங்க நடந்திருக்கே ஒழிய அங்கே ஸ்கேமும் நடக்கலை. ஸ்கேமே நடக்காமல் ஆர்வக்கோளரில் யாரோ சொன்ன செய்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்க அப்படின்னா பெரிய தப்பாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை போடுங்க அப்படின்னு போட்டுறாங்க. அவர் தற்செயலாக சிங்கப்பூருக்கு மருத்துவமனைக்கு போக தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட்டை முடக்கன்னு கொண்டு போகிறாங்க. அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுறாரு. உச்சநீதிமன்றம் தலையில் குட்டு வச்சு எதுக்கு பாஸ்போர்ட்டை முடக்கிற, அவர் தான் வர்றாருல ஊருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருது. இப்போ என்னென்னா, இப்போ அந்த எஃப்ஐஆர் போடுவதற்கான முகாந்திரமே இல்லைன்னு சொன்னதற்காக அவர் அந்த துறையிலேருந்து மாற்றப்படுறாரு, அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி. சரி, இப்போ உள்ள அதிகாரிகிட்ட கொண்டு போய் ஒரு எஃப்ஐஆரை போட்டே ஆகணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு சமூக வலையில் செய்தியை பரப்பி ஏவாவோட ஏன்னா ஒரு தடவை மிஸ் ஆகிட்டாரு, அந்த எஃப்ஐஆரில் தூக்க முடியல, இதில் எப்படியாவது எஃப்ஐஆர் வச்சு தூக்குவோம், ஹெவியாக தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்காங்க. உண்மையிலே ஏவா வேலு அவர்கள் தன்னுடைய துறையில், அதாவது பொதுப்பணித்துறை துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் அமைச்சராக 5 வருஷம் இருந்திருக்காரு. அந்த துறையில் அவர் ஸ்கேம் பண்ணியிருக்காரு. அந்த துறையில் வந்து பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரிப்பதற்கான எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையில் நீங்கள் வந்து பாசிச பாஜக வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறதோ அதை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை செய்யக்கூடாதுல்ல. ஆனால் செய்யலை, அதாங்க பிரச்சனை. ஏற்கனவே இருந்ததும் செய்ய மாட்டேன்னு சொல்ல தூக்கிட்டாங்க. இப்போ உள்ள அதிகாரிகிட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க, இப்போ ஒன்று சிக்கிருக்கு, இதை வச்சு ஒரு எஃப்ஐஆரை போடுங்க அப்படின்னுக்காங்க. இதை வச்சு எப்படிங்க எஃப்ஐஆர் போட முடியும்? இதில் எல்லாமே சரியாக தானே, இல்லை எப்படியாச்சும் போடுங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சர்களுக்கு ஒத்துழைக்காத அதிகாரிகள், தாவைக்காக ஒத்துழைக்காத அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது இந்த மேட்ரு தான். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சூப்பள்ளியம்பட்டு அப்படின்னு ஒரு வில்லேஜ், இதுக்கு பக்கத்தில் மலப்பம்பாடி அப்படின்னு ஒரு இருக்குது, ஒரு ஏரின்னு ஒன்று இருக்குது. இந்த மலப்பம்பாடியில் அருணா சுகர் மில்ஸ் அப்படின்னு ஒரு சுகர் மில் இருந்திருக்கு. இந்த சுகர் மில்லுடைய லேண்ட் வந்து ஏதோ கடனாலே இதுலேயும் வந்து வங்கிக்கு போயிருது. வங்கி உயர்நீதிமன்றம் இதை வந்து ஏலம் விடுறாங்க. ஏலம் விடும் போது 2023ஆம் ஆண்டு இதை ரிஷி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 38 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு அந்த நிலத்தை வாங்கிடுறாங்க. ஒரு உயர்நீதிமன்றம் ஏலம் விட்ட நிலத்தை ரிஷி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நிறுவனம் வாங்குது. இந்த நிறுவனத்திலிருந்து 1/6/2024 திருப்பி ஒரு எத்தனை மாதம், ஒரு 6 மாதம் கழித்து அருணை ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 46 கோடிக்கு நடந்த மதிப்பு 6 மாதத்தில் கூடுது. கோர்ட்டில் ஏலம் விட்டு வாங்கினா குறைந்த விலைக்கு தான் வாங்குவாங்க. அப்போ அதுலேருந்து அந்த நிலத்தை வாங்கிய உரிமையாளர் அவர் ஒரு மார்க்கெட் வேல்யூ வச்சு 46 கோடி ரூபாய்க்கு விற்கிறார். இதை அருணை ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வாங்குது. இந்த நிறுவனம் யாருன்னா ஏவாவுடைய மகன் ஏவா குமரன் அவரோட நிறுவனம். அருணை கல்லூரி அருணை அது அவங்களோட நிறுவனம். ஸோ என்ன ஆயிடுது, இந்த நிறுவனம் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த வாங்கிடுறாங்க, கிட்டத்தட்ட 124 ஏக்கர். அதுக்குள்ளே இந்த சுகர் மில்லு வருது, அதுக்கு பக்கத்தில் லேண்டு. இதில் ஒரு எம்டி லேண்ட் இருக்குது, தரையாக இருக்குது. இதில் ஒரு விவசாய பண்ணை மாதிரி தோட்டம் மாதிரி அமைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து சுகர் மில்லுக்கு பின்னாடி கிடந்த இடம் பண்படுத்தணும், நிலத்தை பண்படுத்தணும். நிலத்தை பண்படுத்தணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நிலத்தில் வண்டல் மண்ணை கொட்டணும்.